அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டே ஷீட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடா இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. 6th எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 6வது எடிஷன் எங்க நடந்துச்சுன்னா, முறையா சவுத் இந்தியால நடந்துச்சு. எங்க நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல நடந்துச்சு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஸ்ப்ளிட் பண்ணி நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி மற்றும் மதுரையில. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த 6வது எடிஷன்ல தமிழகம் எத்தனை பதக்கங்கள வின் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் இடம் யார் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் இடத்துல மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ்னாலே எப்பயுமே மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. அடுத்ததா 2வது இடத்துல தமிழ்நாடு வந்துச்சு. தமிழ்நாடு வாங்குன பதக்கங்கள மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கோல்டு மெடல் பார்த்தோம்னா 38 கோல்டு மெடல். சில்வர் மெடல் பார்த்தோம்னா 21 சில்வர் மெடல். அடுத்தது பிரான்ஸ் மெடல் பார்த்தோம்னா 39 பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது தி மாஸ்காட் ஆஃப் 2024 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் தமிழகத்துல நடைபெற்றுச்சு இல்லையா? அதோட மாஸ்காட் சின்னம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமங்கை வேலு நாச்சியாரை பிரதிபலிக்கும் வகையில வீரமங்கை அப்படிங்கிறவங்க அந்த சிம்பிளா வச்சிருந்தாங்க. சரியா? எப்படி நம்ம செஸ் ஒலிம்பியாடுக்கு தம்பி அப்படிங்கிற சிம்பிள் வச்சிருந்தோமோ அதே. அடுத்தது the last time the Olympic games were held in the Paris city was in அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் நகரில் இதற்கு முன்பு எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 முறை நடந்திருக்கு. 1900, 1924, அதுக்கப்புறமா இப்போ 2024. ஓகேங்களா? ஸோ 1900 அங்க அந்த டைம்ல தான் வந்து முறையா பெண்கள் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பங்கு பெற ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி இன்னொரு சிட்டி மட்டும்தான் 3 டைம் ஒலிம்பிக்ஸ் நடத்தியிருக்காங்க. அது யார் அப்படின்னா லண்டன். லண்டன் ஒலிம்பிக்ஸை பார்த்தோம்னா 1908, 1948, அதன் பிறகு 2012 இந்த 3 ஆண்டுகள்ல நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது The 33rd Olympic Games will be held in Paris. On which river is Paris situated அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற உள்ளது. பாரிஸ் எந்த நதியின் மீது அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென் அல்லது செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி மேல தான் பாரிஸ் சிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? How many athletes will represent இந்தியா இன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் எத்தனை விளையாட்டு வீரர்கள் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 117 பேர் போயிருப்பாங்க. சரிங்களா? இதுல பார்த்தோம்னா 70 ஆண்கள், 47 பெண்கள் அதெல்லாம் இருக்கும். அதே பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 84 பேர். ஓகேவா? அடுத்தது Who is the youngest participant from India in Paris Olympics? பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ளும் இளமையான வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவை சேர்ந்த தீனிதி தேசிங். இவங்க பார்த்தோம்னா 14 வயசு தான் நீச்சல் போட்டியில கலந்துப்பாங்க. அதே மாதிரி ஓல்டஸ்ட் பிளேயர்னு பார்த்தோம்னா ரோஹன் போபண்ணா. ரோஹன் போபண்ணா டென்னிஸ் நமக்கு தெரியும். 44 வயசு. சரிங்களா? இவரும் கர்நாடகாவை சேர்ந்தவர் தான். அடுத்தது Who is set to hold the Indian flag in Paris Olympics? அது ஓப்பனிங் செரிமோனில யாரு இந்தியா கொடியை ஏந்தி சென்றது அப்படின்னு பார்த்தோம்னா பி.வி. சிந்து. நமக்கு பேட்மிண்டன். சரத் கமல் டேபிள் டென்னிஸ் விளையாட்டை சேர்ந்தவர், தமிழகத்தை சேர்ந்தவர் தான் சரத் கமல். டேபிள் டென்னிஸ். ஓகேங்களா? இதே க்ளோசிங் செரிமோனி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீஜேஷ் இந்திய ஹாக்கி அணியினுடைய கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ். அடுத்தது மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். இவங்க 2 பேரும் க்ளோசிங் செரிமோனில இந்தியாவோட கொடியை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்தது ஹூ கேரிட் த ஒலிம்பிக் டார்ச் ஃப்ரம் இந்தியா? இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபினவ் பிந்த்ரா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல தங்கப்பதக்கம் வின் பண்ணார் ஷூட்டிங்ல. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா கோல்டு வாங்கினது இவர் தான். ஷூட்டிங்ல வாங்கியிருப்பார். அதுக்கு முன்னாடி டீம் ஈவெண்ட்ல மட்டும் தான் இந்தியா கோல்டு வாங்கியிருக்கு. சரிங்களா? இன் விச் ஒலிம்பிக்ஸ் இந்தியா ஒன் த மேக்ஸிமம் மெடல்ஸ்? எந்த ஒலிம்பிக்கில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒலிம்பிக் அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா கிட்டத்தட்ட 8 மெடல் வாங்கியிருப்பாங்க. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம 6 மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது Who is the first person in independent India to win 2 medals in single Olympics? சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனு பாக்கர் பிரான்ஸ் மெடல் 2 வாங்கியிருப்பாங்க.
ஒன்னு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல, இன்னொன்னு டீம் ஈவெண்ட்ல, ஷூட்டிங்ல. சரிங்களா? ஷூட்டிங்ல பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வின்னர் ஃப்ரம் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமன் ஷேர்வார் ரெஸ்லிங். ஓகேங்களா? இந்த விளையாட்டை சேர்ந்தவர் ரெஸ்லிங்ல பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கார். யங்கஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு 21 வயசு 24 நாட்கள்ல இவர் வந்து ஒலிம்பிக் மெடலாக வாங்கியிருக்கார். சரிங்களா? அடுத்தது இந்தியாஸ் பொசிஷன் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் மெடல் டேபிள். மெடல் டேபிள்ல பார்த்தோம்னா நம்ம 71வது இடம் பதக்கப்பட்டியல்ல. இதுல மொத்தம் 6 மெடல். அதில் நீரஜ் சோப்ரா சில்வர் வாங்கியிருப்பாரு ஈட்டி எறிதல்ல. மற்றபடி பார்த்தோம்னா மனு பாக்கர் 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்னு இண்டிவிஜுவல்ல, இன்னொன்னு டீம் ஈவெண்ட்ல. டீம் ஈவெண்ட்ல யாரோட சேர்ந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாக்கர் பிளஸ் சரப்ஜோத் சிங் அவரோட சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுவுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஷூட்டிங் தான். அடுத்ததா ஸ்வப்னில் குசால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வின் பண்ணியிருப்பாரு. அவரும் பிரான்ஸ் மெடல். ஒருத்தர் மட்டும் தான் சில்வர், மீதி எல்லாருமே பிரான்ஸ் தான். இவங்களும் ஷூட்டிங்ல. அடுத்தது ஹாக்கி டீம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமன் ஷெராவத் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? மொத்தம் 6 பதக்கங்கள், 1 வெள்ளி, 5 வெண்கலம், 71வது இடத்துல இந்தியா இருந்தாங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஒலிம்பிக் மெடல் ஒன் பை இந்தியா அப் டு டேட். இதுவரை இந்தியா வென்ற ஒலிம்பிக் பதக்கங்களின் மொத்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா 41. சரிங்களா? 41 ஒலிம்பிக் மெடல் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்தது விச் இந்தியன் ரிசீவ்டு ஒலிம்பிக் ஆர்டர் அவார்ட். இந்த ஒலிம்பிக் ஆர்டர் அவார்டு அப்படிங்கிறது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களால கொடுக்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. இதற்கு முன்னாடி இந்தியால இருந்து பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அபினவ் பிந்திரா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. விச் சிட்டி வில் ஹாஸ்ட் தி 2028 ஒலிம்பிக்ஸ். 2028 ஒலிம்பிக் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல நடக்க போகுது. 2032 ஒலிம்பிக் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. 2036 இந்தியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் வந்து சுதந்திர தின உரையில வந்து பேசியிருப்பார். சரிங்களா? அடுத்தது ஹூ கம்ப்ரைசஸ் த செலெக்ஷன் கமிட்டி. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹூ கம்ப்ரைசஸ் த செலெக்ஷன் கமிட்டி ஃபார் செலக்டிங் த எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு யாரை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. ஸோ பிரதமர், ஒரு கேபினெட் அமைச்சர், மற்றபடி பார்த்தோம்னா லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்தது எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் வாஸ் நோட்டிஃபைட் இன் விச் இயர். 2017 பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. 2018 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். 2024 உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் இருக்கனால தடை பண்றோம், ரத்து பண்றோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. வயலேட்டிவ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19ல 1A. இந்த ஆர்டிகலை வயலேட் பண்ணது அப்படின்னு சொல்லி எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை ரத்து பண்ணியிருக்காங்க. நல் அண்ட் வாய்டுன்னு மாத்திட்டாங்க. அடுத்தது in which year the law commission headed by justice Rituraj Avasthi has recommended the implementation of one nation one election. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை எந்த ஆண்டு செயல்படுத்த நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி தலைமையிலான சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரித்துராஜ் அவஸ்தி ஆணையமும் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில போடப்பட்ட ஆணையம் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹவு மெனி ரிஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் ஆர் தேர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 6 கட்சிகள். ஒன்று காங்கிரஸ், பிஜேபி, இது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததா பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஓகேங்களா? அதன் பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டி. அடுத்தது நமக்கு பகுஜன் சமாஜ்வாதி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஓகேங்களா? இவங்க தான் இந்த 6 கட்சிகள். அவங்களுடைய சின்னங்களையும் நம்ம பார்த்தோம்னா தாமரை சின்னம், கை சின்னம், இவங்க வந்து ஸ்டார் வரும் இவங்களோட சின்னத்தில். கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இதில் ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஆம் ஆத்மினா ப்ரூம் ஸ்டிக். ஓகேவா? அடுத்தது பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு வந்து நம்ம எலிஃபண்ட். அடுத்தது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டினா புக் சிம்பிள் இவங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது under which article of the constitution has the supreme court ruled that members of parliament cannot get legal immunity from bribery அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்ச வழக்கில் இருந்து சட்ட பாதுகாப்பு பெற முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த இப்படி ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்திருக்கும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கனால ஊழல் போன்ற வழக்குகள்ல சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க.
ஸோ ஆர்டிகல் 105 ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, which form will help voters above 85 years and differently able to vote from home? 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி வாக்களிக்க உதவும் படிவம் எது அப்படின்னா ஃபார்ம் 12D. ஓகேங்களா? ஃபார்ம் 12D வந்து 85 வயசுக்கு மேல இருக்கவங்களும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த டிசபிலிட்டி 40% மேல இருக்கவங்களும் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவங்க வீட்டுக்கே வந்து அவங்களோட வாக்குகளை பதிவு பண்ணிட்டு போவாங்க. சரியா? அடுத்தது, ஹவு மெனி கான்ஸ்டிடியூன்சிஸ் கேன் பி voted த்ரூ ரிமோட் voting மிஷின்? தொலைதூர வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் எத்தனை தொகுதிகளுக்கு வாக்களிக்க முடியும்? அதாவது இது ஒரு புரோட்டோடைப்பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சமீபத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப அவங்கலாம் வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்துறதுக்காக ஒரு நாள் வாக்களிக்கிறதுக்காக 4 நாள் 2 நாள் அந்த மாதிரி ட்ரெயினில் டிராவல் பண்ணி வந்து ஓட் போட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஜனநாயகத்தில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கம்மியாகுது அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்றதுக்காக ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு ரிமோட் ஓட்டிங் மிஷினை வச்சு நம்மளால 72 தொகுதிகளுக்கு ஒரே இடத்துல இருந்து ஓட்டிங் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் இன்னமும் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லான்ச்டு விச் ஆப் டு ஃபெசிலிட்டேட் ஈஸியர் voting ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டு அவைல் ஃபெசிலிட்டிஸ் அட் போலிங் ஸ்டேஷன்ஸ்? மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதாக வாக்களிக்கவும் வாக்குச்சாவடிகளில் வசதிகளை பெறவும் எந்த செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சாக்ஷம் அப்படிங்கிற செயலி. சாக்ஷம் அப்படின்னா டிசபிலிட்டிஸோட ரிலேட் ஆகி வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பிஃபோர் ஹவு லாங் ஷுட் த எலெக்ஷன் கேம்பெயின் பி கம்ப்ளீட்டட்? தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு நேரத்திற்கு முன்பு நிறைவடைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாக்குப்பதிவு முடியக்கூடிய நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்பாக முடிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஓட்டிங் அப்படிங்கிறது 6 மணி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சண்டே காலையில் 6 மணிக்கு ஓட்டிங் ஆரம்பிக்குது அப்படின்னா சண்டே 6 மணிக்கு ஓட்டிங் வந்து முடிஞ்சிடும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வாக்குப்பதிவு முடியும் நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன். இப்போ 24 மணி நேரம்னா சாட்டர்டே, இன்னொரு 24 மணி நேரம்னா ஃப்ரைடே. அப்போ ஃப்ரைடே சாயந்தரம் 6 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் தேர்தல் வாக்குப்பதிவு முடியும் நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது, the election commission has launched which of the following app which gives information about candidates participating in elections? தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களை அளிக்கும் எந்த செயலியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கேஒய்சி அப்படிங்கிற ஆப். ஓகேங்களா? நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற விரிவாக்கம் இருக்கும். நோ யுவர் கேண்டிடேட்ஸ், அதாவது நம்மளுடைய வேட்பாளர்கள் வேட்புமனுல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய சொத்து விவரம் என்னவா இருக்கு, அவங்களுடைய குற்ற பின்னணி என்னவா இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேஒய்சி அப்படிங்கிற ஆப்பை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா, which tribal community has voted for the first time in 18th லோக்சபா எலெக்ஷன்? 18வது லோக்சபா தேர்தலில் எந்த பழங்குடி சமூகம் முதல் முறையாக வாக்களித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தமானை சேர்ந்த சோம்பன் அப்படிங்கிற இந்த பழங்குடியினம் இதுல இருக்கக்கூடிய ஒரு 7 பேர் வந்து ஓட் போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்தமான் பார்த்தோன்னே சென்டினலிஸ்ன்னு போட்டக்கூடாது, சோம்பன் ட்ரைபல்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து, who has the authority to declare a candidate as won the election as unopposed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட தான் நம்ம நாமினேஷனை தாக்கல் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட போய் தான் நம்ம நாமினேஷனை வாபஸ் வாங்குறதுனால வாங்குவோம். இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் ஒரு வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்று இருக்கார் அப்படின்ற சொல்லக்கூடிய அதிகாரமும் அவருக்கு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்ன சட்டத்தின்படி சொல்றாங்க அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. விச் ஆக்ட் டீல்ஸ் வித் அன்அப்போஸ்ட் எலெக்ஷன்ஸ்? எந்த சட்டம் போட்டியின்றி இருக்கும் அல்லது எதிர்ப்பின்றி இருக்கும் தேர்தல்களை கையாள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 53ல 3 செக்ஷன் 53(3) ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் டீல்ஸ் வித் unopposed elections and allows returning foreign officer to declare a candidate as unopposed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சட்டத்தின்படி தான், இந்த சட்டம் இந்த பிரிவின் படி தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் ஒரு வேட்பாளர் வந்து போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது,
விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் எம்பவர்ஸ் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு நோட்டிஃபை எலெக்ஷன் டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டேட்ஸ் கீழ் காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செக்ஷன் 14 and 15 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 படி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த தடவை பார்த்தோம்னா 7 கட்டங்களாக தேர்தல் நடந்துச்சு. 18வது லோக்சபா தேர்தல். அடுத்தது which app is used to instantly upload vote count in 18th லோக்சபா எலெக்ஷன் 18வது மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை உடனுக்குடன் பதிவேற்றும் செயலி எது? இந்த என்கோர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில இருக்கும். ஸோ ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் உடனே அப்லோட் பண்றதுக்கு இப்போ தேர்தல் வேட்பாளர்கள் வந்து இந்த இடத்துல நான் பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கு எனக்கு அனுமதி தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே இந்த என்கோர் அப்ளிகேஷன் மூலியமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. என்கோர் அப்படின்னா என்னன்னா எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட். ஓகேவா? எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட். சரியா? ஸோ இதான் என்கோர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். அடுத்தது வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் லொக்கேட்டட்? உலகின் உயரமான வாக்குச்சாவடி எங்க உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தாசிகங் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல. சரியா? அடுத்தது இன் விச் லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சி ஆஸ் த நோட்டா காட் 2.18 lakh votes அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மக்களவை தொகுதியில் நோட்டாவுக்கு 2.18 லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோர் தொகுதியில மத்திய பிரதேஷ். சரிங்களா? அடுத்தது வாட் ஆர் த ப்ரீவியஸ் அக்கேஷன்ஸ் ஆன் விச் எலெக்ஷன் டு த போஸ்ட் ஆஃப் லோக்சபா ஸ்பீக்கர் வாஸ் ஹெல்ட்? ஸ்பீக்கர். ஓகேவா? அதாவது லோக்சபா சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடந்த முந்தைய சந்தர்ப்பங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1952, 67, 76 அப்புறம் 2024. சரிங்களா? ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் எலெக்ஷன் எப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 வருஷங்கள்ல தான் நடந்திருக்கு. 1952, 67, 76, 2024. ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற பதவி எடுத்துப்பாங்க, ஆளும் கட்சி சபாநாயகர் அப்படிங்கிற அந்த பதவி எடுத்துப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா? 52, 67, 76, 2024. ஸோ நம்ம டே ஷீட் நம்பர் 3 பார்த்துருக்கோம். அடுத்த டே ஷீட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.